இந்த வீடியோல பார்க்க போற கேள்வி வந்து 1999ஆம் ஆண்டு வந்த சடமும் கதிர்ப்போடும் சம்பந்தப்பட்ட எஸ்ஏ கேள்வி. சரியா? சோ பாருங்க. கீழே காட்டப்பட்டுள்ள சுற்றை பயன்படுத்தி ஒளி மின்கலம் ஒன்றை கொண்டு பரிசோதனை ஒன்று செய்யப்படுகின்றது. இந்த சுற்றை பயன்படுத்தி ஒரு பரிசோதனை செய்யப்படுதா? இங்கு P ஆனது ஒரு நேரோட்ட வோல்ட்டளவு வழங்கிய வகை குறிக்கின்றது. இதுல இருக்கிற P வந்து நேரோட்ட வோல்ட்டளவை வகை குறிக்கிறார். சரியா? பாருங்களா, பயன்படுத்தப்படும் ஒளியினது செறிவையும் மீடுரடையும் மாற்றுவதன் மூலம், செறிவை மாற்றாங்களா மீடுரடையும் மாற்றாங்களா மாற்றுவதன் மூலம் கீழே காட்டப்பட்டுள்ள 5 ஒளி ஓட்டம் எதிர் வோல்ட்டளவு வளையங்கள் A, B, C, D, E ஆகியன பெறப்பட்டன. சோ இவ்வாறு 5 விதமான வரைவுகள் பெறப்பட்டிருக்கு. என்ன செஞ்சிருக்காங்க? ஒளியின் செறிவை மாத்திருக்காங்க, அடுத்தது ஒளியின் மீடுரனை மாத்திருக்காங்க. அதை வச்சு கொண்டு கீழே வினாக்கள் வருது. பாருங்க, நம்ம சாதாரணமா சொல்லலாம், ஒளி செறிவு வந்து என்ன செய்வா? ஒளி மின்னோட்டத்தை அதிகரிப்பா. அதாவது ஏதாவது ஒரு இலக்கினை நோக்கி ஒளி படும்போது அந்த ஒளியின் குறிப்பிட்ட மீடுரனை விட பெரிய மீடுரன்ல பட்டாத்தான் என்ன செய்ய போகுது? ஒளி மின்னோட்டம் ஏற்பட போகுது. அந்த குறிப்பிட்ட மீடுரனை நம்ம நுழைவாய் மீடுரன் என்று சொல்லுவோம். சோ நுழைவாய் மீடுரனை விட அதிகமான மீடுரன்ல ஒளி பட்டால்தான் ஒளி இலத்திரன்கள் வெளியேறும், ஒளி மின்னோட்டம் ஏற்படும். சரிதானே? ஆகவே அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தான் சந்திக்காங்க. ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் என்ன ஒளி மின்னோட்டம் வேறுபட்டதாக காணப்படும். ABCDE இவங்க எடுத்துக்கொண்டா அதிகரிச்சுக்கிட்டே போறார். ஆகவே இங்க நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ஒளி மின்னோட்டத்தை வச்சுக்கொண்டு இங்க 5 பேர்ல ஒளியின் செறிவை பத்தி கதைக்கலாம். பாருங்களா, ஒளி மின்னோட்டத்தை எடுத்துக்கொண்டு நான் ஒளி மின்னோட்டத்தை சிமோல் ஐயால குறிக்கிறேன். என்ன சொல்லலாம்? IA A விட B க்கு பெருசு, B விட C க்கு பெருசு, C விட D அவரை விட E. சோ இந்த மாதிரி. சோ இவரை வச்சுக்கொண்டு என்ன சொல்லலாம்? ஒளியின் செறிவை பத்தி கதைக்கலாம். பாருங்க, நான் கேபிட்டல் I ஆல ஒளியின் செறிவை சொல்றேன். ஆகவே IA விட IB அவரை விட IC அவரை விட ID அவரை விட IE பெருசு. சோ இந்த மாதிரியான ஒரு விடயத்தை நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். சரியா? அடுத்தது இங்க ஒளி செறிவை வச்சுக்கொண்டு சொல்றோம். அடுத்த விஷயம் ஒளியின் மீடுரனை வச்சுக்கொண்டு சொல்றோம். படும் ஒளியின் மீடுரனை வச்சுக்கொண்டு யாரை கதைக்கலாம்? நம்ம தடுப்பழுத்தம், அதாவது நிறுத்தல் அழுத்தத்தை கதைக்கலாம். என்ன? சோ நிறுத்தல் அழுத்தத்தின் பருமன் பாருங்களா, இங்க இந்த அச்சில என்ன அழுத்தம் தரப்பட்டிருக்கா? இந்த அச்சில மறைப்பகுதியில வரப்போறவர் இவர் யாரு? நிறுத்தல் அழுத்தங்கள். மறை வந்து அவர் திசையை குறிக்குது. எந்த அழுத்த வேறுபாடு மைனஸ் சரி பிளஸ் சரி அவர் அந்த முனைவுத்தன்மையை தான் குறிக்கிறார். சரியா? சோ நம்ம பருமனை எடுத்துக்கொண்ட வேண்டாம். ஒளி அந்த தடுப்பழுத்தம் வந்து யாரோட அதிகரிப்பா? அவர மீடுரன். ஒளியின் மீடுரனுடன் தடுப்பழுத்தத்தின் பருமன் அதிகரிக்கும். என்ன? சோ இந்த பாருங்க, இவரை விட பருமனை பார்ப்போமா? A விட B க்கு கூட. பாருங்க, B ஐயும் C ஐயும் எடுத்துக்கொண்டா 2 பேருக்கும் ஒரே தடுப்பழுத்தம். அவரை விட மற்றவர் யாரு? E க்கு கூட, அவரை விட D க்கு கூட. பாருங்க, தடுப்பழுத்தத்தை நான் கேபிட்டல் B என்று எடுத்துக்கொண்டா A இன் தடுப்பழுத்தத்தை விட B க்கு கூட. ஆனா 2 பேருக்கு எப்படி இருக்க போகுது? தடுப்பழுத்தம் சமமா இருக்கு. பாருங்க, 2 வந்து ஒரே இடத்தை சேருது. சோ இவங்க 2 பேருக்கும் தடுப்பழுத்தம் சமம். அவரை விட யாருக்கு கூட? E க்கு கூட. பாருங்க, இங்க இருக்க E க்கு வந்து தடுப்பழுத்தம் கூடவா இருக்கா? ஆகவே இவரை விட E க்கு கூட, இவரை விட D க்கு தடுப்பழுத்தம் கூடவாக இருக்கு. சோ நான் இதை வச்சுக்கொண்டு யாரை சொல்லலாம்? அவங்களோட மீடுரனை பத்தி கதைக்கலாம். பாருங்க, மீடுரனை பத்தி கதைக்க FA அவரை விட B க்கு கூட. ஆனா B க்கும் C க்கும் சமனா இருக்க போது அவரை விட E க்கு கூட, அதை விட D க்கு கூட. சோ இந்த மாதிரியான விஷயம் நம்ம என்ன செய்யலாம்?
இந்த வரைக்குள்ளிருந்து இந்த முடிவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சோ இந்த முடிவுகளை எடுத்துக்கொண்டத பின்னர் இப்ப கேள்வியை பார்ப்போம். ஒவ்வொரு வினாவையும் பார்ப்போம் என்ன கேட்கப்படுகிறது. முதலாவது கேள்வி, இவ்வளைகளில் எவ்விரண்டு ஒரே மீறனை உடைய ஆனால் வெவ்வேறு செறிவுகளை உடைய படு ஒளிக்கு ஒத்தவையாகும். உமது தெரிவுக்குரிய காரணங்களை தருக. பாருங்க, ஒரே மீறனை உடையது யாரு? பியும் சியும். பியும் சியும் ஆனா வெவ்வேறு செறிவுகளை உடையதாவனே. அவங்க சொல்றது படி பார்த்தா பியும் சியும் தான் வரப்போறார். ஏன்? இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே தடுப்படுத்தம் இருக்கா, ஆகவே frequency சமனா இருக்க போது. ஆனா B-யை விட C-க்கு ஒளி மின்னோட்டம் உயர்வாக இருக்கா, ஆகவே B-னது ஒளியின் செறிவை விட C என்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஒளியின் செறிவு உயர்வாக இருக்க போது. வேற வேற ஒளிச்செறிவு ஒரே frequency. யாராங்க? B-யும் C. சரியானே? அடுத்து வினா பார்ப்போம். இரண்டாவது, இவ்வளைகளில் எது பயன்படுத்திய ஒளியினது அதி உயர் மீட்டனுக்கு உரியதாகும்? இது உயர் மீட்டனை கொண்டது. பாருங்க, FD. பாருங்க, D-க்குரிய வளை எங்க போறா? இங்க இருக்கா. அதாவது நிறுத்தல் அழுத்தத்தில பருமன் D-க்கு உயர்வாக இருக்கு. ஆகவே இவருக்கு தான் உயர்வான frequency இருக்கப்படும். சரியா? ஆகவே அவர் கூட வரைப்பு D. அடுத்த மூணாவது கேள்வியை பார்ப்போம். இவ்வளைகளில் எது பயன்படுத்திய ஒளியினது அதி உயர் செறிவுக்கு ஒத்ததாகும்? ஈக்குத்தான் செறிவு உயர்வாக இருக்க போது. என்ன காரணம்? இங்கதான் ஒளி மின்னோட்டம் உயர்வாக இருக்கு. ஒளி மின்னோட்டம் உயர்வாக இருக்கு. அதாவது இங்க வெளியேற போற இலத்திரன்கள், அதாவது அந்த இலக்கிலிருந்து வெளியேற போற இலத்திரன்கள் படும் ஒளியின் செறிவுக்கு நேர்வித சமன். இலத்திரன்களை பொறுத்து என்ன செய்ய போறா? மின்னோட்டம் இருக்க போறா. ஆகவே ஒளியினது செறிவு அதிகரிக்க அதிகரிக்க ஒளி மின்னோட்டமும் அதிகரிக்கும். ஈக்குத்தான் ஒளி மின்னோட்டம் அதிகமா இருக்கு. சோ ஈக்குத்தான் ஒளியின் செறிவு அதிகமாக இருக்க போகுது. சரியா? அடுத்தது பாருங்க. இவ்வளைகளில் ஏது ஒளிமின் பரப்பிலிருந்து அதி உயர் இயக்கப்பாட்டு சக்தி உடைய இலத்திரன்கள் வெளியேற்றப்படும் சந்தர்ப்பத்திற்கு ஒத்ததாகும். இது அதி உயர்வான இயக்க சக்தியை உடைய இலத்திரன்களை வெளியேற்றலாம். கவனிப்போம். நம்மளுக்கு சாதாரணமாக ஒளி மின் விளைவின் போது பாருங்க, இயக்க சக்தி உயர் இயக்க சக்திக்கான சமன்பாடு என்னவா இருக்கும்? h into f minus பை ஆக இருக்கும். இந்த பை என்றவர் என்ன? அந்த குறிப்பிட்ட இலக்கின, அதாவது குறிப்பிட்ட உலோகத்தினது வேலை சார்பு. சரியானே? அதாவது வேலை சார்புன்றது என்ன? அந்த குறிப்பிட்ட உலோகத்தை பொறுத்து இதன் பெறுமதி மாறுபட போகுது. மட்டுமட்டாக இந்த வேலை சார்புக்கு சமனான சக்தியை உடைய போட்டோன்கள் அந்த குறிப்பிட்ட இலக்கில் படும்போதுதான் ஒளி மின்னோட்டம், ஒளி இலத்திரன்கள் வெளியேற்றம் அடையும், ஒளி மின்னோட்டம் ஏற்படும். சரியா? அதை விட அதிகமானதுல படும்போது என்ன செய்யப்படும்? அங்கே மிச்சமாரிக்க போற சக்தி இலத்திரன்களுக்கு கொடுக்கப்படும். அந்த உயர் இயக்க சக்தி HF மைனஸ் பையினால் கொடுக்கப்படும். இந்த F என்பது குறிப்பிட்ட ஒளியினது frequency, H என்றது பிளாங்கின் மாறிலி, K மேக்ஸிமம் என்றது உயர் இயக்க சக்தி. பாருங்க, இங்க இலக்க பத்தியான கரைக்கல ஒரு குறிப்பிட்ட இலக்கு தான். அந்த டாக்கெட் குறிப்பிட்டது, அந்த படுற உலோகம் குறிப்பிட்டது தான். ஆகவே பை ஒரு மாறாத பெருமானமா தான் இருக்க போகுது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும். சோ உயர் இயக்கப்பாட்டு சக்தி யாருக்கு இருக்கப்போறா? frequency. யாருக்கு எந்த சந்தர்ப்பத்துல ஒளியினது மீடுதல் அதிகமாக இருக்குதோ அந்த சந்தர்ப்பத்துல தான் அங்க புறப்பட போற ஒளி மின்னோட்டம், அதாவது ஒளி இலத்திரன்கள் இயக்க சக்தி உயர்வாக இருக்கும். யாருக்கு மீடுதல் கூட? பாருங்க, யாருக்கு கூட? D-க்கு frequency கூட. சோ D-க்கு மீடுதல் கூட எடுத்தால வரைப்பு D தான் பெறக்கூடிய விடை. சரியா? அந்த சந்தர்ப்பத்துல வரப்போற ஒளி இலத்திரன்கள் தான் உயர்வான இயக்கப்பாட்டு சக்தியை கொண்டிருப்பார். சரியா? அடுத்ததாக பார்ப்போம். 5வது வினா, இவ்வகை பரிசோதனை ஒன்றிலே மீடுதல் F உடைய ஒரு நிற ஒளியினால் வெளியேற்றப்படும் இலத்திரன்களின் உயர் இயக்கப்பாட்டு சக்தி
k மேக்ஸிமம் ஆனது f இன் பல்வேறுபட்ட பெருமானங்களுக்கு அளவிடப்படுகின்றது. f இனதும் k மேக்ஸிமத்தினதும் பரிசோதனை பெருமானங்களுக்குரிய மிக பொருத்தமான கோடு கீழே தரப்பட்டுள்ளது. சரியானே? அதாவது இந்த k மேக்ஸிமம் படும் அலையின் மீறலோட என்ன மாதிரி மாற்றம் அடைகிறா இடத்துக்கான வரைவு தந்திருக்காங்க. சோ நமக்கு இவங்கெல்லாம் தேவைப்பட மாட்டாங்க, இவங்க அடிச்சு விடுவோம். வரைவோட சம்பந்தப்பட்டதை பார்ப்போம். அங்க ஒரு வரைவு தரப்பட்டிருக்கு. யாருக்கும் உயர் இயக்க சக்திக்கும் அதோட அந்த உயர் இயக்க சக்தி என்ன அலகில் காணப்படுறாரா? இலத்திரன் வோல்ட்ல காணப்படுறாரா? அடுத்தது எக்ஸ் அச்சுல frequency தந்திருக்காங்க. இவர் இதுல இருக்காராம் தர 14 ஹெர்ட்ஸ் இருக்காராம். சோ இந்த மாதிரி தரப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம இப்பதான் பார்த்தோம் k மேக்ஸிமம் சமன் hf மைனஸ் பை. k மேக்ஸிமம் சமன் hf மைனஸ் பை. குறிப்பிட்ட உலோகத்துக்கு வேர்ச்சார்பு மாறாதவர். பிளாங்கின் மாறி ஒரு மாறல். யார் மாறப்போறார்? k மேக்ஸிமம் மாறப்போறார், f மாறப்போறார். சரியா? சோ frequency மாற மாற அதுக்கு ஏற்ற மாதிரி இயக்க சக்தி, உயர் இயக்க சக்தி மாறப்போகுது. எனவே இவரை y அச்சிலையும் இவரை x அச்சிலையும் வச்சு வரைவு வரைஞ்சா h படித்திறனை தருவார், வேரிச்சார்பு வெட்டு துண்டை தருவார். சோ இந்த மாதிரி ஒரு வரைவு தான் வரப்போகுது. அந்த வரைவு அவங்க தந்திருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு வரைவு தரப்பட்டிருக்கு. சரியா? இந்த மாதிரி வரைவு தரப்பட்டிருக்கு. வீடியோட நிக்கா இந்த மாதிரி காணும். சரியா? சோ இதோட சம்பந்தப்பட்ட வினாக்களை பார்ப்போம். கவனிங்க, k மேக்ஸிமம் ஐ உடன் தொடர்புபடுத்தும் கோவை ஒன்றை பிளாங்கின் மாறிலி ஒளிப்புலங்கூர் திரவியத்தினது ஒளிமின் வேலை சார்பு பையன் தந்திருக்காங்க ஆகியவற்றின் சார்பில் தருக. இந்த சமன்பாடு இருக்காங்க. ஓகே. அடுத்தது பின்வருவனவற்றை காண்பதற்கு மேலுள்ள வரைவை பயன்படுத்துக. பாருங்க, அந்த வரைவை வச்சுக்கொண்டுதான், அதாவது இங்கு தரப்பட்ட இந்த வரைவை வச்சுக்கொண்டுதான் என்ன செய்யலாம்? கீழே இருக்கிற கேள்விகளுக்கு விடையை காணட்டாம். சரியா? சோ நம்ம இந்த வரைவில் இருந்து என்ன செய்யணும்? அதை எடுத்துக்கொள்ளணும். முதலாம் கேள்வி பார்ப்போம். பிளாங்கின் மாறிலிக்குரிய ஒரு பெருமானம். ஆகவே பாருங்க, பிளாங்கின் மாறிலி யாரு? இங்க படித்திறனாக இருக்கு. சோ நம்ம என்ன செய்யணும்? படித்திறனை காணணும். படித்திறன் காணணும்டா தரப்பட்ட இந்த வரைப்புல இருந்து என்ன செய்யணும்? நம்ம தரவு புள்ளிகள் எடுத்துக்கொள்ளணும். தரவு புள்ளிகள் இல்ல, வரைப்புல இருந்து படித்திறன் காணறதுக்குரிய 2 புள்ளிகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த 2 புள்ளிகள் எடுக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், சரியான செய்யணும், மிகவும் பொருத்தமான புள்ளிகளாக இருக்கணும். அதோட அந்த நேர்கோட்டில் இருக்கிற புள்ளிகளாக இருக்கணும். பரந்த வீச்சில் காணப்படுதல் வைக்கிறவன் உண்ட தொங்கல் எடுக்க வேண்டாம், மற்ற தொங்கல் அன்னளவாக ரொம்ப தூரத்தில் இருக்கிற புள்ளிகளாகத்தான் தெரிஞ்சு கொள்ளணும். சோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னென்ன புள்ளி வரப்போகுது? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி எடுத்துக்கொண்டா 2,7.5 என்ற ஒரு புள்ளி எடுத்துக்கொள்ளலாம், 1,5 என்ற புள்ளி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 0.25,3 என்ற புள்ளி. சோ இந்த மாதிரியான புள்ளிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரியா? பாப்போம். நான் இதுல இவங்க 2 வரையும் எடுத்து 2,7.5 1,5 எடுக்கு. படித்திறன் தான் யாரு? பிளாங்கின் மாறிலி. சோ பிளாங்கின் மாறிலி சமன் படித்திறன். என்ன சொல்றான்? படித்திறன் சமன் y ஆல் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆல் கூறுகளின் வித்தியாசம். ஆகவே 2 மைனஸ் 1 இன் கீழ் என்ன வரப்போகுது? 2 மைனஸ் 1 இன் கீழ் 7.5
5 மைனஸ் 5 7 5 மைனஸ் 5 இந்த மாதிரி வரப்போறா படித்தது. ஆனா இவர் மேல இருக்கிறவர் யார்? எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்காரு. அந்த வயசு பாருங்க, எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்காரு. சோ அந்த எலக்ட்ரான் வோல்ட் என்ன செய்யணும்? நம்ம சாதாரணமா மாத்தணும், ஜூலுக்கு மாத்தணும். ஏன்? பிளாங்கின் மாடல் சொல்லப்படும் போது ஜூல் செகண்ட்ல தான் அலகு வரணும். ஆகவே எலக்ட்ரான் வோல்ட்னா எதுக்கு மாத்தணும்? ஜூலுக்கு மாத்தணும். 1.6 தர 10⁻19 பெருக்கு. அடுத்தது கீழே எக்ஸை பாருங்க, ஃப்ரீக்வன்சி வந்து தொங்கல் வந்திருக்காங்க. எக்ஸ்பெண்ட் போட்டு பிராக்கெட்டுக்குள்ள தர 10⁻14 ஹெர்ட்ஸ். சோ தர 10⁻14 இந்த மாதிரி. சோ நம்ம இவரை சுருக்கணும் வேண்டாம். சரியா? என்ன வர போகுது? 0.64 தர 0.64 தர 10⁻33 0.64 தர 10⁻33 வரப்போகுது. சரியானே? ஆகவே யார் இவர்? 6.4 தர 10⁻34. மேலே அலகு வந்து ஜூல்ல இருந்திக்க போது, இங்க வந்து ஹெர்ட்ஸ், அதாவது செகண்ட் -1 இருந்திக்க போது. இதை அலகின் ஜூல் செகண்ட் இந்த மாதிரி தான். லைனிங் மாறி வந்து 6.4 தர 10⁻34 ஜூல் செகண்ட். சரியா? சோ அடுத்தவரை பார்ப்போம். அடுத்த விஷயம் என்ன கேட்கப்படுது? ஒளிமின் திரவியத்தினது நுழைவாய் மீறுதல். சரியானே? ஒளிமின் திரவியத்தினது நுழைவாய் மீறுதல். கவனிங்கோ, நம்ம இந்த மாதிரி இயக்க சக்தி உயர் இயக்க சக்திக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் வரைவு தரப்படும் போது வரைக்கும் இந்த மாதிரி வாரம். சரியா? பாருங்க, இந்த வார வரைப்பு இந்த எஃப் அச்சினை, அதாவது மீடுரன் அச்சினை வெட்டும் புள்ளி இருக்கார்தானே, இவர்தான் நுழைவாய் மீடுரனாக இருப்பார், எஃப் நோட்டாக இருப்பார். சரியா? இவர்தான் யாரு? நுழைவாய் மீடுரன். ஏன் நுழைவாய் மீடுரன் உள்ள போது என்ன நடக்கும்? அங்க மட்டு மட்டாக இலத்திரன் வெளியேற தொடங்கும். சரியா? சோ இலத்திரன் கொண்டுள்ள இயக்க சக்தியை 0 எடுத்துக்கொண்ட வேண்டாம். இவர் 0ஆக இருக்கும் போது இருக்கிற ஃப்ரீக்வன்சி யாராக இருப்பார்? நுழைவாய் மீடுரனாக இருப்பார். சரியா? எனவே அந்த வளைவை நீங்க அப்படியே நீட்டி பார்த்தீங்கன்னா இந்த எஃப் அச்சை வெட்டுற புள்ளி என்ன வரைக்கும்? நம்மளுக்கு வரப்போற எஃப் நோட்டாக இருக்கும், அதாவது நுழைவாய் மீடுரனாக இருக்க போறார். என்ன வரப்போகுது? எஃப் நோட் சமன் 2.5 தர 10⁻14 ஹெர்ட்ஸ். 2.5 தர 10⁻14 ஹெர்ட்ஸ் அழைக்கப்படும். சரியா? இந்த மாதிரி வெட்டுற புள்ளி. சரியா? அடுத்த வினா பார்ப்போம். ஒளிமின் திரவியத்தினது வேலைச்சார்பு யார்? வேலைச்சார்பு கேட்காங்க. வேலைச்சார்பு எலக்ட்ரான் வோல்ட்கள் என்று கேட்காங்க. எலக்ட்ரான் வோல்ட் கரெக்டா? பாருங்களா, நம்மளுக்கு தெரியும் இங்க வெட்டு துண்டு தான் யாரு? வேலைச்சார்பு. சில நேரம் நீங்க இப்படி யோசிக்கலாம். கவனிங்க, எச்ச கண்டாச்சு, பிளாங்கின் மாறி கண்டாச்சு, இவரை கண்டாச்சு, எஃப் நோட்டை கண்டாச்சு. சில நேரம் எப்படி யோசிக்க எண்ணம் வரும்? 5 HF நோட் இப்படியும் காணலாம். இந்த மாதிரியும் காணலாம். ஆனா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் காணக்கூடாது. ஏன்? அழகா மேல சொல்லிருக்காங்க பாருங்க, பின்வரும் வினாக்களை வரைவிலிருந்து காண சொல்லியிருக்காங்க. சோ வரைவிலிருந்து கேட்டா அதுல தான் செய்யணும். இந்த செய்யலாமா? அந்த மாதிரி செய்யறத தவிர்த்து கொள்ளணும். சரியா? ஆகவே வரைவிலிருந்து இவர் யாரு? வெட்டு துண்டு. சோ நீங்க என்ன செய்வீங்க? இந்த வரைவை இந்த நல்லா நீட்டி பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது? இங்க வரப்போறவ வெட்டு துண்டு -π இருக்கா? அந்த பையன்றது யாரா இருப்பா? வேலை சார்பாக இருப்பார். சரியா? சோ வேலை சார்பு எதுக்கு சமனா இருக்கு? இந்த நீட்டி பார்த்தா ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கு. சோ π சமன் ஒரு எலக்ட்ரான் வோல்ட். π சமன் ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி தான் காணணும். அடுத்தது F சமன் 7.5 தர 10⁻14 ஹெர்ட்ஸுக்குரிய நிறுத்தும் அழுத்தம். F சமன் 7.5 தர 10⁻14 ஹெர்ட்ஸுக்குரிய நிறுத்தும் அழுத்தம். கவனிங்க, இந்த மாதிரி
மாதிரி வரைய போறார் இகே மேக்ஸிமம் இது எஃப். இந்த மாதிரி வார வரைப்புல எஃப் வந்து 7.5 இருக்கும் போது இவருக்குரிய உயரிக்க சக்தி பாருங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது? இந்த எக்ஸ் ஆல்கூறுக்குரிய y ஆல்கூறு இங்க இருக்க பாருங்க 2,7.5. சோ யாரு இவர் 2 எலக்ட்ரான் வோல்ட் K மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் வோல்ட். K மேக்ஸிமம் சமன் 2 எலக்ட்ரான் வோல்ட். ஆனா நமக்கு தெரியும் இந்த K மேக்ஸிமம் எதுக்கு சமனா இருப்பார்? E into BS க்கு சமனா இருக்கும். E into BS க்கு சமனாக காணப்படுவார். என்ன? BS என்றது யாரு? நிறுத்தல் அழுத்தம். E வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி. ஆக பாருங்க இந்த பக்கம் இருக்கிற E அந்த பக்கம் இருக்கிற E போனா இவரும் போனா நிறுத்தல் அழுத்தம் BS சமன் 2 வோல்டேஜ். நிறுத்தல் அழுத்தம் BS சமன் 2 வோல்டேஜ் என்று வரப்போகுது. சரியானே? சோ அதான் அடுத்த வினா பார்ப்போம். அதாவது இறுதியான வினா என்ன கேட்டிருக்காங்க? ஒளி முதலினது செறிவு இரட்டிப்பாக்கப்பட்ட நிலையிலே இப்பரிசோதனை மீளச் செய்யப்படுமாயின் செறிவை கூட்டிட்டு பரிசோதனையை திரும்பி செய்யறாங்க. மேலே காட்டப்பட்டதற்கு வேறுபட்ட நேர்கோடு ஒன்றை எதிர்பார்ப்பீரா? வேறுபட்ட நேர்கோடு ஒன்றை எதிர்பார்ப்பீரான்னு கேட்காங்க. அப்படியா? அப்படி இருக்காது. ஏன்? இந்த இயக்க சக்தியானது ஒளியின் செறிவில் தங்குவாரா? ஒளியின் செறிவில் தங்கி இருக்க மாட்டார். எனவே வேறுபட்ட நேர்கோடு வராது. என்ன? இல்லை. என்ன காரணமா இருக்க போது? ஒளியின் செறிவில் தங்காது. என்ன? சோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொள்ளலாம். சரியா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே.